பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே கூட நான் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நல்ல நேரத்தை கொடுத்ததுக்காக. இன்றைக்கு கூட சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, இன்னைக்கு பைபிள் எப்படி படிப்பது என்று சொல்லி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஒரு சில காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நாம் முதல் வேதத்தை படிக்கும்போது நமக்கு அதை புரிந்து கொள்ளுகிற ஒரு கிருபை நம்மளுக்கு வேணும். நம்ம படிக்கும்போது நம்ம அதை புரிந்து கொண்டு நம்ம படிக்க நமக்கு ஒரு ஞானம் வேணும். அதுக்கு நாம் பரிசுத்த ஆவியோட பலனை நாம் முதலாவது கேட்டு பரிசுத்த ஆவியிட்ட ஒப்பு கொடுத்து நாம் வேதத்தை நாம் படிக்க வேண்டும். பரிசுத்தானவர் நம்மளுக்கு கற்றுத்தருவார், எப்படி நம்ம வேதத்தை படிக்கணும் அப்படின்றத கற்றுத்தருவார் முதல். அதுக்கப்புறம் நம்ம பைபிளை நம்ம எங்கத்துல இருந்து படிக்கணும், எங்கத்துல தொடங்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை படிக்க ஆரம்பிப்பாங்க. சில பேர் அவங்க அந்த பைபிள் ஓப்பன் பண்ணுவாங்க, எங்கே பைபிள் ஓப்பன் ஆகுதோ அங்கத்துலேருந்து அந்த சாப்டரை படிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம அப்படி படிக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்துவலாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் முதலாவதாக கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். இப்போ நம்ம எங்கத்துல நம்ம பைபிளை நம்ம படிக்கணும் அப்படின்னா நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எடுத்த உடனே ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நியூ டெஸ்ட்மெண்ட்டை நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். அது படிக்கும் போது ஏதோ கடமைக்காக நம்ம அந்த வேதத்தை நம்ம படிக்கக்கூடாது. நான் ஒரு முறை படித்து முடிக்கணும், இல்லை நான் 2 முறை படிக்கணும் பைபிளை அப்படின்றதுக்காக நம்ம படிக்கக்கூடாது. முதலாவதாக நம்ம பைபிளை படிக்கும்போது ஒவ்வொரு அதிகாரங்களும் படிக்கும்போது அந்த அதிகாரத்தை நாம் தியானித்து நாம் படிக்கணும். அப்போது நம்ம தியானித்து நம்ம அதிகாரத்தை நாம் படிக்கும்போது அது ஃபாஸ்ட்டாக நம்ம படிக்கக்கூடாது. ஒரு சாப்டர் படிச்சிட்டிங்கன்னா, ஒரு முறை படிச்சிட்டிங்கன்னா அந்த சாப்டரை மறுபடியும் நீங்கள் தியானிக்கணும். அப்போ நீங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் அதுலேருந்து நம்மளுக்கு வெளிப்பாடுகளை அவர் கொடுப்பார். அப்போ நம்ம ஒவ்வொரு சாப்டர் நம்ம படிக்கும் போது நீங்கள் ஒரு முறை படிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் அதை நீங்கள் தியானிக்கணும், அந்த சாப்டரை நீங்கள் தியானிக்கணும். அப்போ அந்த சாப்டரை நீங்கள் தியானிக்கும் போது அது உங்கள் மனதில் பதிக்கும். இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா, நியூ டெஸ்ட்மெண்ட்டு ஃபஸ்ட் நம்ம படித்து முடிக்கணும். நியூ டெஸ்ட்மெண்ட் படித்து முடிச்சிட்ட பிறகு தான் நம்ம ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும். அப்போ தான் நம்மளுக்கு பைபிள் புரியும் படிக்கிறதுக்கு.